ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. ஏபி ஜூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வீட்டில் குடிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வீடியோவாக போடலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு போடுறேன். எப்படி இருக்குன்னு நான் எப்படி செஞ்சேன்னு வந்துட்டு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி கலந்து வச்சுட்டேன். உங்களுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றி திருப்பி ஆட் பண்ணுறேன். இது வந்து கேரட்டு பீட்ரூட் மட்டும் தனியாக அரைச்சிட்டேன். பாதாம் பருப்பு இது வந்து இது சொல்கிறேன். ஆப்பிள் வந்து சீக்கிரம் அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, வதங்காது. ஸோ அதை மட்டும் நான் தனியாக அரைச்சிட்டு பிசு தண்ணி இருக்கும், அதை மட்டும் தனியாக வச்சு இதுமாதிரி கலந்து வச்சுட்டேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டும் உண்மையிலே நல்லா இருக்குது. நாட்டு சக்கரை கூட எதுவுமே கலக்கல, சுகர்லாம் ஆட் பண்ணேன். இதோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணது இருக்குது பாருங்கள். இது கலந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது. இதை வந்து நான் வந்து ஒரு 2 கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, ஒரே ஒரு ஆப்பிள் தான். இதை நல்லா துருவிட்டு எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன். நல்லா தட்டில் போட்டு நல்லா பிளைன் தட்டில் நல்லா துணி போட்டு அது மூலம் காய வைக்கணும். அப்போ தான் டஸ்ட்டு படியாது. இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம பாலையும் கலந்து குடிக்கலாம், இல்லை தண்ணியில் குடிக்கலாம். தவிர பாதாம், முந்திரி, பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பாதாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சரியாக காயிலனா ஈரப்பதத்தோடு அரைக்காதீங்க. பேனில் போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள்.